அண்மையில் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை தாம் நேரில் சந்தித்து பத்துமலை ஆலய மேம்பாட்டு திட்டங்கள் பற்றி விளக்கமளித்து உதவி நிதியும் கோரியிருந்த நிலையில் தற்போது பிரதமர் 1 மில்லியன் ரிங்கேட் வழங்கியிருப்பது குறித்து தாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். பிரதமருடனான அந்த நேரடி சந்திப்பிற்கு பிறகு பிரதமரும் பத்துமலைக்கு நேரடி வருகை புரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பத்துமலை மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கிய ஸ்லாங்கோர் மந்திரி பசா டத்துஸ்ரீ அமீருடீன் ஷாரிக்கும் விக்னேஸ்வரன் தமது நன்றியை கூறிக்கொண்டுள்ளார். தைப்பூசத்திற்கு 1.5 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் கூடுகின்ற உலகின் முக்கிய முருகன் திருத்தலமாகவும் நாட்டுடன் பிரபல சுற்றுலா தலமாகவும் உருமாறி இருக்கின்ற பத்துமலையில் வசதிகளை மேம்படுத்தவும் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அரசாங்கத்தின் ஒப்புதலும் நிதி உதவியும் அவசியமாகிறது. இதனை பிரதமரின் கவனத்திற்கு நேரடியாக கொண்டு சென்ற தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவரின் தலையீட்டை கோரியிருந்தார். அந்த அடிப்படையில் பிரதமரின் இந்த நிதி ஒதுக்கீடு அறிவிப்பு மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று என வர்ணித்தார்.